ரீஃப்ளக்ஸ் இஷ்யூ வந்து எவ்வளோ சிவியராக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா எண்டோஸ்கோபி பண்ணால் தெரியும். அண்ட் ப்ளஸ் இந்த 24 hours பிஹெச் ஸ்டடி சொல்லுவோம். 24 மணி நேரத்தில் எவ்வளோ ஆசிட் நம்ம வயிற்றில் சுரக்குது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிஹெச் ஸ்டடி பண்ணணும். இந்த உணவு குழாய் ரொம்ப வீக்காக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேனோமெட்ரின்னு ஒரு ஸ்டடி இருக்குது. மேனோமெட்ரி மசிலோட வீக்னஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற ஒரு டெஸ்ட் அது. இது மூலிமா இந்த ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் எவ்வளோ சிவியராக இருக்குது, இந்த ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்க்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுமா என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வயிற்றில் இன்ஃபெக்ஷன் H. பைலோரைன்னு சொல்லி ஒரு கிருமி இருந்துச்சுன்னா, பாக்டீரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரலாம். ஸோ அதுக்கும் எண்டோஸ்கோப்பியில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ரீஃப்ளக்ஸ் இஷ்யூஸ்க்கு வந்து மெயினாக லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் ஃபஸ்ட்டு திங். பசி எடுக்க விடாமல் சாப்பிட்றணும். ஃப்ரீக்வெண்ட் ஸ்ப்ளிட்டிங் மீல்ஸ். நம்ம காலையில் 4 இட்லி சாப்பிடாம காலையில் 7 மணிக்கு பல் வளர்க்குறோமா, 7:30 8 மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். 10 to 11 லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றணும். அதே மாதிரி 1 மணிக்கு லஞ்ச். பசி எடுக்க விடாமல் தவிர்த்துடணும். 2வது நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம டின்னர் முடிச்சிடணும். சாப்பிட்டோன்னே படுக்கக்கூடாது. காரம், புளி, எண்ணெய், காஃபி, டீ அறவே நிப்பாட்டிடணும். இதெல்லாம் பண்ணாதான் கொஞ்சமாச்சும் அந்த ரணமெல்லாம் ஆறும், அந்த ரீஃப்ளெக்ஸ் இஷ்யூஸ் கம்மியாகும். எந்தெந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும், சேர்த்துக்க கூடாதுன்றத ரீஃப்ளெக்ஸ்ன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.